ஒரு காலம் இருந்தது. தேவர்களே நடுங்கிய காலம். அசுரர்களின் கொடுமை உலகை விழுங்கியது. அந்த இருளை அழிக்க ஒரு வேல் தேவைப்பட்டது. சூரபத்மன் அசுரர்களின் அரசன். பிரம்மாவின் வரத்தால் கர்வம் கொண்டவன். தேவர்களை சிறைப்பிட்டான். இந்திரனே தலை குனிந்தான். யாரால் என்னை வெல்ல முடியும்? நான் அழியாதவன். நம்பிக்கை இழந்த தேவர்கள் கைலாயம் சென்றனர். பரமசிவனிடம் வேண்டினார்கள். தேவா, சூரபத்மன் எங்களை அழிக்கிறான். உன்னருளால் மட்டுமே நாங்கள் காக்கப்படுவோம். பயப்படாதீர்கள். என் அம்சத்திலிருந்து ஒரு வீரன் பிறப்பான். அவனே உங்கள் காப்பாளர். சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. சரவணப் பொய்கையில் விழுந்தன. 6 குழந்தைகளாக மலர்ந்தன. பார்வதி தேவி அன்போடு அணைத்தாள். முருகன் அவதரித்தான். என் மகனே, நீ இந்த உலகை காக்க பிறந்தவன். பார்வதி தேவி தன் முழு சக்தியையும் ஒரு வேலாக உருவாக்கினாள். அது சாதாரண ஆயுதமில்லை. அது அன்னையின் அன்பு, நீதியின் சின்னம், தீமையை அழிக்கும் தெய்வீக ஆற்றல். மகனே, இந்த வேல் உன் கையில் இருக்கும் வரை எந்த தீமையும் நிலைக்காது. வெற்றி உனதே. அம்மா, உன் சக்தியை நான் வீணாக்க மாட்டேன். சூரபத்மனின் அகந்தை இன்று அழியும். முருகனின் படை கடலை கடந்தது. சூரபத்மன் மாமரமாக மாறினான். வேல் அவனை 2ஆக பிளந்தது. சேவலாக மாறினான். முருகன் அவனை கொடியில் ஏற்றினான். மயிலாக மாறினான். முருகன் அவனை வாகனமாக ஏற்றுக்கொண்டான். நீயே என் இறைவன். என்னை மன்னிப்பாயா? உன் அகந்தை அழிந்தது. நீ விடுதலை பெற்றாய். அன்று முதல் முருகன் வேலாயுதன் ஆனான். கந்தன் ஆனான். சேவலும் மயிலும் அவன் அடையாளங்கள் ஆனவை. தீமையை வெல்வது ஒரு ஆயுதமில்லை. அன்னையின் அன்பும் தன்னம்பிக்கையுமே உண்மையான வேல். வேலுமுருகன் துணை எப்போதும் எங்கும்.